அது நெய்தல் மீட்சி இயக்க அமைப்பம்னு சொல்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் செஞ்சது தேச துரோகம் அது அப்படின்னா, அப்போ அதிகாரத்தில் இருக்குங்க சொன்னால் அது ஏற்புடையது, அது சட்டம். அதிகாரமற்ற எளிய மகன் சொன்னால் அது குற்றம், தேச துரோகம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விளையாட்டு பாருங்க சார். இந்த மாதிரி இல்லை நெய்தல் படைங்கிறது ஒன்று எனக்கு தேவைப்படுதுங்க. எதுக்கு வாட்ச்மேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போடுறீங்க? போலீஸாருக்கு பாதுகாக்கணும்ல. வாயில் காவலர் எதுக்கு போடுறீங்க? பாதுகாத்துக்கிறேன். அப்புறம் நேபாளி வர்றான், ரோந்து படை, ஊர்காவல் படைன்னு எனக்கு வைக்கிறேன். கேள்விக்கு இத்தனை கேள்வி எழுப்புறல, ஒன்றுக்கு உட்காந்து பதில் சொல்லுங்க, இல்லை தர்க்கத்துக்கு வாங்க. ஊர்காவல் படை எதுக்கு போடுறீங்க? அது மாதிரி என் மக்கள், மீனவ மக்களை பாதுகாக்க எனக்கு வழி இல்லை. அக்கா தங்கச்சி தாலி இருக்குது, சித்தப்பன் பேபி செத்து விழுகிறதுக்கு, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு இது இல்லை. நீங்கள் என்னைக்காவது இறந்த மீனவர் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போய் நின்றுருக்கல? அவன் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் கரைஞ்சி வாழ்ந்திருக்கல? போய் பாருங்களேன் ஒரு தடவை. சிறைபிடிக்கப்பட்டு வெளியில் வரவன்ட்ட ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்களேன் என்னென்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு ஒரு வெறி வரும்ல, அப்போ வந்து பேசு, என்கிட்ட பேசு. இதெல்லாம் சும்மா தேசம் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் எந்த நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்கிறது? ஒரு மக்களே, நான் தேச துரோகி, சரி, தேச துரோக குற்றம் செஞ்சுட்டு இந்த தேசம் எனக்கு செஞ்ச துரோகம் எடுத்துரு கடற்படையை கடல் வந்து தூக்கிட்டு போயிடு. அது தேவையில்லை. யாரை பாதுகாக்க நிற்கிதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்க. நான் ஒரு முறையாவது இந்த நாட்டு மீனவனை இலங்கை ராணுவம் வந்து கைது பண்ண, கடற்படை ராணுவம் கைது பண்ண வரும்போது சுடும்போது தடுத்து பாதுகாத்து காப்பாற்றியது இந்திய ராணுவம் அரசு. செத்து விழுந்தா இந்திய மீனவன் பாராளுமன்றத்தில் யாராவது பேசினீங்களா? நாடும் ஏடும் செய்தி பதிவு பண்ணியலா? தமிழ் மீனவங்கிறீங்க, தமிழ்நாட்டு மீனவங்கிறீங்க. அப்போ நாதியற்றவன் நான் என்னை நானே தற்காத்துக்கணும். என் வீட்டில் ஒரு மொட்டை அருவா, ஒரு துருப்பிடிச்ச வேல்கம்பு அதுதான் இருக்குன்னா, அருவா மனதாக இருக்குன்னா அதை தூக்கிட்டு தான் நான் சண்டைக்கு வருவேன். அதுதான் நான் சொல்கிறேன். நெய்தல் படை நீ எத்தனை வழக்கம் போடு, நான் வருவேன். கட்டுறது தான். நெய்தல் படை கட்டுவேன். எப்படி கட்டுவேங்கிறத நீங்கள் அப்புறம் பாருங்கள். வேற ஏதாவது சார், இந்த நாம் தமிழர்கள் வீடுகளில் வந்து இப்போ இந்த என்ஐஏ சோதனை அப்படின்றது இந்த கட்சியை முடக்கும் செயலாக பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இன்னும் முடக்கி வைக்கிறதுக்கு நான் மடக்கி வைக்க கொடையா? இது எழுச்சி மிகுந்த புரட்சி படை. இதெல்லாம் சும்மா ஒரு அச்சுறுத்தல் தானே. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். இதுக்கெல்லாம் அஞ்சுமா? திருட்டு பையன், ஊரடிச்சு உலையில் போகும், அடுத்தவன் சொத்தை பறிக்கிறவன், வளத்தை சுரண்டி கொடுக்குறவன், லட்சக்கணக்கான கோடி மக்கள் காசை கமிஷனுங்கிற பேரில் ஒதுக்கி ஊழல் செய்கிறவன், அவனே சுதந்திரமாக தெரியும். அவன் வீட என் வீட்டில் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நேர்காணல், இந்த இது மூலமாக. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒளிபரப்புலானே தெரியலையே, முழுக்க போடணும் நீங்கள். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இதில் குறிப்பாக என் வீட்டில் வருமான வரி சோதனை போட முடியல, அமலாக்கத்துறையை அனுப்ப முடியல. இதுலேருந்து தெரியுது எங்களுக்கு காசு வரலன்ட்டு. ஒன்றும் இல்லைன்னு எங்கள் பிள்ளைகள்லாம் நாங்கள் எப்படி இருக்கோம். திருப்பி நீங்கள் இப்போ பாதுகாப்பு தேசிய புலனாய்வு முகமையை அனுப்பி ஓமலூரில் சேலத்தில் நடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வலைவலியை பார்த்து ஆயுதம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அவன் என் கட்சியா? யாராவது உங்களுக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கா? 2 ஆண்டுக்கு முன்னாடி கைது பண்ணீங்க. அவனை எண்ணெயில் கைது பண்ணி விசாரிச்சலா? இல்லை. அவன் இப்போ எங்கே இருக்கான்? பிணையில் வந்து வெளியில் இருக்கான். 2 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி கேட்கும்போதே இவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரிச்சு வீட்டுக்கு வந்து சோதித்து விசாரிச்சிருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு என்னை சமாளிக்க முடியல. அதானே? அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது உனக்கு தேசப்பற்று வருது எப்படி? இதுவரைக்கும் போடாத ஆளுநர் 10 இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலைக்கு இப்போ கையெழுத்து போடுறாரு எப்படி? இதுவரைக்கும் அத்வானியை ஒரு இதளவு கூட மதிக்காத நீங்கள் இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்களே எப்படி? அவர் அப்படி கும்பிடும்போது திரும்பி கூட பார்க்காம போன ஐயா, மாண்புமிக்க ஐயா மோடி அவர்கள் இப்போ தேர்தல் வரும்போது அவர் அறிவித்து அவர்கள் வாயாலே நன்றி சொல்ல வச்சு, இதெல்லாம் இந்த நாடகம். நேர்மையாளர் தம்பி அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும். நீங்கள் சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தலில் உங்கள் ஆள் என்ன உச்சநீதிமன்றம் காரி துப்பாத குறை நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறீங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் கட்சியா அஜித் பவார் கட்சியா? நீ உங்க கூட வந்து சேர்ந்து உனக்கு துணை முதல்வர் ஆகிட்டான், உன்னை ஆதரிச்சிட்டாங்கிறத கட்சி அவன்கிட்ட பறிச்சு கொடுக்குற.